வணக்கம் நண்பர்களே. தலைவர் 173 சுந்தர் சி விலகி சரியாக 24 மணி நேரம் ஆகுது. இந்த 24 மணி நேரத்துக்குள் எத்தனை வீடியோ வந்திருக்கு, என்னென்ன காரணங்கள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க பலதரப்பட்ட பக்கங்களையும் பார்ப்பீங்க. அதான் நேத்து இந்த அறிவிப்பு வெளியான போது நான் பயணத்தில் இருந்தேன். அதுல இடையில் நிறுத்திட்டு ஆன் த ரோடு அங்கேயே வச்சு பேசி தான் அந்த சின்ன வீடியோவை நான் வெளியிட்டிருந்தேன். அதில் நான் சொன்னது இப்போவும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இந்த சுந்தர்சி விலகியதற்கான காரணத்தை சுந்தர்சி நேரடியாக சொல்லாமல் போகலாம், அல்லது ரஜினியோ கமலோ இதை குறித்து நேரடியாக எந்த விளக்கமும் அளிக்காமலும் விடலாம். இதற்கான காரணம் வெளிவந்தாலும் வெளிவரும், அல்லது கடைசி வரைக்கும் தெரியாமலே போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 24 மணி நேரத்தில் நான் சொன்னது தான் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் இதற்கான நேரடியாக என்ன காரணங்கிறத யாருமே சொல்லலை. சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது விளக்கம் அளிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அளிக்கல. நாம அந்த படக்குழுவை சேர்ந்த படக்குழுன்னா இதுல ஆலோசகர்களாக இருந்தவங்க, தொடர்புடையவங்க அப்படின்னு சில நண்பர்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது கூட எங்களுக்கே இது புரியாது, புதிரா இருக்கு அப்படின்னு தான் அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ இது எதனால ஏற்பட்டது, இந்த விலகல் முடிவை ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா காரணங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சிலர் இங்க இதுல பேசியிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல முக்கியமானது, ஓரளவு நம்பத்தகுந்தது அப்படின்னு சொன்னா, ஏன்னா எனக்கும் இது நேரடியாக எந்த காரணமும் தெரியாது. நான் ஹானஸ்டா நான் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் 3 நண்பர்கள்கிட்ட விசாரிச்சா இந்த 3 பேருமே தலைவர் 173 தொடர்புடையவர்கள். அந்த 3 பேரும் கேட்ட போது நான் ஆரம்பத்திலேருந்து கேட்கும்போது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒன்லைன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இப்படித்தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இதை முதல்ல ரஜினிக்கு சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாரு, அதை டெவலப் பண்ற வேலையில தான் இருக்காங்க, அப்படித்தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த விலகலுக்கு பிறகு அவங்க கிட்ட கேட்கும்போது எங்களுக்கும் தெரியல சார், எங்களுக்கும் இது புதுசா இருக்கு இந்த செய்தி, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த இது பற்றிய எக்ஸ்க்ளூசிவா வேற ஏதாவது தெரிஞ்சா நான் பின்னாடி சொல்றேன். இப்போ என்ன நம்பக்கூடிய மாதிரியான காரணம் அப்படிங்கிறது என்னவா இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஒரு விஷயம் பிரதானமா சொல்லப்படுவது என்னன்னா, சுந்தர் சியோட சம்பளம். இது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சம்பளம் பேசாமையே அவர் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு லாஜிக்கை எடுத்த உடனே கேட்பாங்க. பெரிய கலைஞர்கள் இணைகிற படம், பெரிய இயக்குனர், இவங்கெல்லாம் சேரும்போது சில நேரங்களில் வயாமடியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலாம், பேசிட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை அறிவித்து விட்ட பிறகு படத்துக்கான சம்பளம் அப்படின்னு என்னன்னு சுந்தர் சிக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 10 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக பேசினதா சொல்கிறாங்க. ஆனால் சுந்தர் சி கேட்டது 35 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு ஒரு தற்குறித்தனமாக அந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருப்பான். என்னுடைய சம்பளம் 50 கோடி அப்படின்னு சொல்லியிருப்பான். எதுக்கு? கூலி படத்துக்கு. ஏன்டா இந்த விளங்காதவன் இவனுக்கே 50 கோடின்னா, எந்த ஒரு பெரிய நடிகரும் இல்லாம வெறுமனே ஒரு அரண்மனை, ஒரு பேய், இதை மட்டுமே வச்சு நான் தொடர்ச்சியா 100 கோடி படம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு சம்பளம் 35 கோடி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா? ஒரு ஒரு சுந்தர் சி ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு கிரியேட்டருக்கு அந்த எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரஜினி, கமல் இவங்க 2 பேருமே அதை பத்தி கவலைப்படாதவங்க. நீங்க ரஜினி சாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரது படத்தில் பங்கேற்கிற கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான சம்பளம், அவங்களுக்கு இந்த படத்துக்கு மட்டும் எல்லாமே டபுளா இருக்கும். சம்பளம், பேட்டா, கவனிப்பு எல்லாமே ராஜ மரியாதை இருக்கும், பண விஷயத்திலையும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாரை பத்தி பேசும்போது நிறைய பேர் நினைப்பாங்க, கமல் கஞ்ச, அவர் செலவு பண்ண மாட்டாரு, பணத்துல குறியப்பாரு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அது முழுக்க தவறு ஆக்சுவலா. ஏன்னா சம்பள விஷயமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், கமல் சார் கரெக்டா இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா
கொடுக்கறத தாராளமாக கொடுப்பார். அதுதான் கமலுடைய இயல்பு. நான் வந்து அவருடைய அந்த 90களின் இறுதியிலேருந்து நான் பார்க்குறேன். அவர் படங்களுக்கு எப்படி செலவு பண்ணுவார், கலைஞர்களுக்கு எப்படி பணியாற்றுகிற கலைஞர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாரு, அதே போல அந்த படம் தொடர்புடைய அத்தனை பேருமே வந்து எப்படி கவனிச்சுப்பார் அப்படிங்கிறத நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். பல நண்பர்கள் வந்து சொல்லியே இருக்காங்க. கமல் அதில் வஞ்சனை இல்லாத ஒரு மனிதர். எனக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு கமல் கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டா அதில் அவர் ஒரு பார்கெயினுங்கிறது இருக்குமே தவிர அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா வந்து அதை குறைக்கிற ரகம் இல்லை கமல். அதனால ரஜினியோட கம்பேர் பண்ணி கமலை வந்து இங்கே மட்டம் தட்டுறது அப்படிங்கிற நினைப்பு யாருக்கு இருக்க வேணாம். இருவருமே அதில் சமமானவர்கள் தான். அதனால இது ரஜினி கமல் இருவருக்கும் தெரிந்து இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சம்பளம் பேசியது வந்து அவருடைய இப்போ இன்னொரு தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அல்லது கமலுக்கு நிகராக இன்னொரு தயாரிப்பாளர்னு பார்க்கப்படுகிற ஒரு நபர் தான் இதை வந்து பேசியதாக சொல்றாங்க. எனியோ இதுக்காக மட்டுமே வந்து இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தாரா அப்படின்னா அதுவும் வந்து சந்தேகம்தான். ஏன்னா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கமலுக்கும் ரஜினிக்கும் தெரிஞ்சா அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அதை தீர்த்துருவாங்க. வேற என்ன அப்படின்னா ஒரு சில நபர்கள், அதாவது சில இந்த டிஸ்கஷன்ல இருந்தவங்க கிட்ட பேசுறவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ரஜினி சார் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நம்ப முடியாத ரஜினி சாரால ஒரு டைரக்டர் படத்துல இருந்தே வந்து விலகிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? பட் அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா ரஜினிக்கு கதையில் திருப்தி இல்லை அப்படிங்கிறது அவர்கள் சொல்கிற காரணம். ஆனா அதுல 2 முரண்கள் இருக்கு. ஏன்னா ரஜினி வந்து இந்த ஒன்லைனை முதல்ல கேட்டுட்டாரு. கேட்டு அவர் தான் சுந்தர் சியை ஓகே சொன்னார் அப்படிங்கிறதா வந்து சுந்தர் சொன்னது, குஷ்பு சொன்னது. அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு கதையில் ஓகே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அடிபட்டு போயிடுது. ஸோ ரஜினி வந்து ஒன்லைன் கேட்டார், அது உண்மைதான். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கணும் அல்லது ஸ்கிரிப்ட் வந்து அது போற போக்கு ஒருவேளை வந்து அவருக்கு பிடிக்காம இருந்ததா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ண உட்காந்து 3 நாள் தான் ஆகுது. 3 நாட்களில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை முடிக்க முடியாது. அதுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியாது. டைரக்டருக்கே வந்து அசிஸ்டன்ஸ் டைரக்டர் எல்லாம் வந்து அதை குக் பண்றாங்க. அப்படி பண்ணும்போதே வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்ல போறது இல்லை. அது ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகுதான் ரஜினிக்கெல்லாம் வந்து சொல்ல முடியும். எடுப்புலேயே ஒரு நாளும் என்னென்ன சீன் எனக்கு பிடிச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படி கேட்குற டைப் இல்லை ரஜினி. இன்னொன்று இந்த ஸ்டேஜில் அவர் இப்படியெல்லாம் தலையிடுறதே கிடையாது. நீங்கள் லோகேஷ் கனகராஜோட முந்தின படத்தில் ரஜினி இப்படியெல்லாம் தலையிட்டு இருந்தாருன்னா அது அப்படி வந்திருக்காது அந்த படம். அதனால அவர் அந்த மாதிரி தலையிடுற நபர் கிடையாது. சரி, கமல் வந்து இதில் தலையிட்டு ஏதாவது கெடுத்தாரா அப்படின்னு சொன்னால் நான் விசாரித்த வரைக்கும் கமல் கிட்ட இந்த கதையினுடைய அந்த ஒன்லைனை சொன்னதோட சரி அவரும் வந்து இதில் தலையிடலை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ இதில் சம்பளமா, ரஜினியா, கமலா, கதையா அப்படி வந்து பலதரப்பட்ட கேள்விகள் வந்து எழுது. இதில் தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது கமலுக்கு படம் பண்ணுறதுல சுந்தர் சிக்கு தான் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கடைசியாக நமக்கு வந்து தெரிய வந்த தகவல். ஏன்னா இது வந்து இந்த சுந்தர் சி படம் பண்றார் அப்படின்னும் போதே வந்து பலரும் சொன்னது என்னன்னா இதை ஏசி சண்முகம் தயாரிப்பார் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் வேல்ஸ் தயாரிப்பாங்க அப்படிங்கிறது. இந்த ஏசி சண்முகத்தை பத்தி நான் பேசல, வேல்ஸ் தயாரிப்பாங்கன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா வேல்ஸுக்கு படம் பண்றதா ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அதை வேல்ஸ் வேந்தர் நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர் வந்து நேரடியாக நானே 2 முறை கேட்டேன் அவர்கிட்ட. 2 முறை எனக்கு சொன்னார், நமக்கு தான் சார் பண்றாரு, நான் டீட்டெயில் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை தெரிவிச்சிருந்தார். அப்போ ஏற்கனவே இந்த டாக் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அதே போல ஏசி சண்முகம் வந்து ரஜினிக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர். அவரை வந்து தேர்தலில் நீங்க வந்து அரசியலுக்கு வந்தா மட்டும் போதும் சார், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த இதுல சிவாஜியில சொல்ற மாதிரி தான், நீங்க வந்தா மட்டும் போதும் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் ஏசி சண்முகம். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர். அண்மையில கூட வந்து பிறந்த நாளுக்காக ரஜினியை நேரில் சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்து பெற்று வந்த ஒரு அரசியல்வாதி. அதனால வந்து அவருக்கு படம் பண்றதுல சுந்தர் சி வந்து உறுதியா இருந்தார். ஆனா இந்த இருவருக்கும் இல்லாமல் கமலுக்கு இந்த படம் போகுது அப்படின்னும் போது வந்து அதுல சுந்தர் சிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஓரளவுக்கு ஏற்கக்கூடிய ஒரு கருத்தாக, ஒரு காரணமாக வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று, சுந்தர் சிக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்,
ஒன்று அந்த மூக்குத்தி அம்மன் ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை, அது வேல்ஸோட படம். அடுத்தது இந்த படம் விஷாலோட படத்தை அறிவிச்ச அடுத்த நாள் தான் வந்து கமல், ரஜினி கமல் படத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த நெருக்கடி காரணமாக கூட சுந்தர் சி விலகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது அத்தனையும் சுந்தர் சி சொன்னதல்ல, அல்லது சுந்தர் சிக்கு நெருக்கமான யாரும் சொன்னதல்ல. அதே போல தயாரிப்பாளர் கமலோ அல்லது ரஜினி தரப்பில் இருந்த யாரும் சொன்ன காரணங்கள் அல்ல. இது எல்லாம் வந்து என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் உருவான விதம், அதே போல தயாரிப்பாளரை கமல் வந்து செட் ஆனது, சுந்தர் சிக்கு இருக்கிற இப்போதைய கமிட்மெண்ட்ஸ், இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய ஒரு அவர்கள் கணித்த ஒரு காரணங்கள், இதெல்லாம் கணிப்பு தான், எதுவும் வந்து நிஜம் அல்ல. இதுக்கு மேல வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இதெல்லாம் வந்து மேபி இதுக்கெல்லாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருந்தா மன நெருக்கடி அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கும்போது வந்து ஃப்ரீயா வந்து, அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நாயகனுக்கு படம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா பண்ணணும், அவர் விரும்புகிற மாதிரி படம் அமையணும். அப்படின்னும் போது வந்து அதுல 100% பங்களிப்பு தரணும். அப்படி தர முடியாத பட்சத்தில் விலகிக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சு சுந்தர் சி விலகி இருக்கலாம். அல்லது இந்த கதையில வந்து கமல், ரஜினி 2 பேருக்குமே உடன்பாடு இல்லாம போய் அதனால ஏற்பட்ட ஒரு மனத்தாங்கல்ல சுந்தர் சி விலகி இருக்கலாம். அதே போல சம்பள விஷயத்துல சுந்தர் சி எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கிற அந்த கோபத்திலும் கூட இப்படி விலகி இருக்கலாம். இந்த 3 தான் வந்து ஏற்கத்தக்க காரணங்களா இப்போதைக்கு இருக்கு. இதுல வேற ஏதாவது வந்து புதிய தகவல் வருமா அப்படின்னா, எனக்கு தெரிந்து இனி புதிய தகவலாக ஏதும் வருவதற்கு வாய்ப்பு பெருசா இல்லை. அது சுந்தர் சியா வாயை திறந்தா மட்டும்தான். இன்னொன்னு, சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளவு அவசரமா இந்த முடிவை அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல நீடிக்கிறத விட நம்ம ஒரு ஒரு இப்போ அறிவித்த கையோடு நம்ம வெளியே வந்துட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியா வேற யாராவது ஒருத்தர் கைக்கு போயிட்டு நல்ல டைம் இருக்கும். அது ஏன்னா பொங்கல் 27 அறிவிச்சிட்ட பிறகு இதை இன்னொரு 6 மாசம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல மூக்குத்தி அம்மன் ரிலீஸுக்கு பிறகு நான் வெளியே போறேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரஜினிக்கும் அது சிக்கல், கமலுக்கும் சிக்கல். அறிவித்த ஒரு வாரத்திலேயே வெளியே போறதுனால இப்போ புதுசா எந்த இயக்குனரை வேணா உள்ள கொண்டு வந்துட முடியும். அந்த இயக்குனரை வச்சு இந்த படத்தை வந்து அவங்க திட்டமிட்ட டைமுக்குள்ள கொண்டு வர முடியும். படம் எப்படி வருது, யார் டைரக்டருங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ அந்த ஒரு இந்த முடிவெல்லாம் யோசிச்சு, இதையெல்லாம் யோசிச்சு சுந்தர் சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முடிவை அவரு ரஜினி, கமல் இருவருக்கும் சொல்லாமல் எடுத்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதா வந்து நம்ம ஒரு நெருங்கிய நண்பர் நமக்கு சொன்ன விஷயம். எதுவா இருந்தாலும், அதாவது சுந்தர் சி வந்து இந்த முடிவை எப்போ எடுத்திருந்தாலும் இதை இந்த இருவர்கிட்டையும் சொல்லிய பிறகுதான் வந்து அவரு அறிவிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்தா இருந்தது. இது மேலதிக தகவல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் வருவாங்க, இன்னென்ன டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள்லையும் அல்லது யூடியூப் சேனல்ஸ் பலவற்றிலும் வந்து பல்வேறு யூகங்களை சொல்கிறாங்க. அந்த இயக்குனர்கள் யார் வராங்க வரல அது வேற. ஆனால் அந்த இயக்குனர்கள் வரலாமா வேணாமா, அந்த இயக்குனர்கள் வந்தால் இந்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற நம்முடைய பார்வையை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம்.